கூற்று காரணம். கூற்று: இந்திய அரசமைப்பானது உலகிலேயே மிக நீளமான அரசமைப்பாகும். கூற்று காரணம்: அரசமைப்பு துவக்கும் போது 22 பாகங்களும் 395 சட்ட உறுப்புகளையும் கொண்டிருந்தது. அடுத்த கூற்று காரணம். கூற்று: தமிழ்நாட்டில் புதுமை பெண் திட்டம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களிடையே உயர்கல்வியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. கூற்று: புதுமை பெண் திட்டம். காரணம்: இந்த திட்டம் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கு மட்டும் கிடைக்கிறது. கூற்று சரி, காரணம் தவறு. சரியான பொருத்தங்களை கண்டறிக. 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. முதன்மை துறை மீன் பிடித்தல். இரண்டாம் துறை கல்வி, மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரம். 3ஆம் துறை வர்த்தகம், உணவகம் மற்றும் தங்குமிடங்கள். 4வது சமுதாய, சமூக மற்றும் தனிப்பட்ட சேவை போக்குவரத்து, தகவல் தொடர்பு. இதுல எது சரியான பொருத்தம்? சரியான பொருத்தம். 3ஆம் துறை வர்த்தகம், உணவகம், தங்குமிடங்கள். சரியாக பொருத்தங்கள். அதான் முதன்மை துறை 2ஆம் துறை இருக்கு பாத்தீங்களா, அதுல சரியான பொருத்தங்கள்னு கேக்குறேன். 1, 3. 1 முதன்மை துறை மீன் பிடித்தல். 3வது வர்த்தகம், உணவகம். 3ஆம் துறை வர்த்தகம், உணவகம் மற்றும் தங்குமிடங்கள். அடுத்து சரியான கூற்றை கண்டறிக. சமூக நீதியானது சமூக நீதி நீதிமன்றங்கள் மூலம் சட்டத்தின் வழியாக கீழ்கண்டவற்றை அடைய வழிவகை செய்கிறது. இதுதான் சரி. இதுல சரியான கூற்று 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கு. 2வது உழைக்கும் மக்களின் பண்பான வாழ்க்கை தரத்தை வழங்குவதற்கு. 3வது சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பகிர்ந்தும் ஒப்படைக்கவும் செய்தல். 4வது சமூகத்தின் அழிந்த பிரிவினர் நலன்களை பாதுகாத்தல். இதுல இது என்ன கொஸ்டின்னா, சமூக நீதி நீதிமன்றங்கள் மூலம் சட்டத்தின் வழியாக எதனை அடைய வழிவகை செய்கிறது? சரின்னு கேட்கிறேன். 4 சரி, 2 சரி, 1 சரி. 1, 2, 4. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் நீக்குவதற்கு. 3 மட்டும் தப்பு. 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் தனி சிறப்பு பூஜ்ஜிய பற்றாக்குறை நிதியாக்கம், இதற்கான பண மூலங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அது எது சரின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்திய ரிசர்வ் வங்கியினால் அரசின் பயன்பாட்டிற்கு உருவாக்கப்படும் நிதி. 2வது வங்கிகளின் வைப்பு தொகையினால் உருவாக்கப்படும் கடன் உருவாக்கம். 3வது பொதுமக்களிடம் இருந்து பெறும் பணம். 4வது அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் பெறப்படும் பணம். 9வது ஐந்தாண்டு திட்டத்துல தனி சிறப்பு பூஜ்ஜிய பற்றாக்குறை நிதியாக்கம், இதற்கான பணம். 1, 2 கரெக்டா. வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. யாருடன் பகை கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? புலவர், அறிஞர்கள். சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருளீது வென்ற வள்ளுவன் என்று திருவள்ளுவரை புகழ்ந்தவர். கியாப்பே விஸ்வநாதம், மறைமலையடிகள், வாசுபமாணிக்கனார், கல்லாடர். கூற்று: பெரியார் ஈவே ராமசாமி சாதி ஒழிப்புக்கு தமிழ்நாட்டிற்கு வெளியேயும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டார். காரணம்: 1944, 1959 ஆகிய ஆண்டுகளில் பம்பாயிலும் தில்லியிலும் சாதி ஒழிப்பு முழக்கங்களை எழுப்பி பாராட்டுதலை பெற்றார். சரி, சரியான விளக்கமா? இது எப்ப வாங்கினது தெரியல. சரியாக பொருத்துவத்தை தேர்ந்தெடுக்கவும். வேலுநாச்சியார் படைத்தளபதி பெரிய மருது. 1. 2வது ராமநாதபுர அரசரின் மனைவி வேலுநாச்சியார். 3. வேலுநாச்சியார் இறந்த ஆண்டு 1790. வேலுநாச்சியாரால் தத்தெடுக்கப்பட்டவர் குயிலி. இதுல எது சரி? 1 மட்டும் சரி. 1932 ஜனவரி 26 புனித ஜார்ஜ் கோட்டை உச்சியில் தேசிய கொடி ஏற்றியவர் யார்? 1932 ஜனவரி 26. ஆரிய பாஷ்யம். புனித ஜார்ஜ்.